கல்வித்துறை உங்களுக்கு பெரிய நன்றியை செலுத்துகிறது. தேங்க்யூ ஸோ மச். பொதுவாக சார் இந்த 2 நிமிஷத்துல நான் என்ன நாங்க செய்யறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிப்பதில் நான் சந்தோஷப்படுறேன் சார். இந்த போதையை குறித்து நாங்கள் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு சொல்லும் போது பிரேயர்லையோ அல்லது மாரல் பீரியட்லையோ நாங்க செய்யறது 3 விஷயத்த அவங்களுக்கு நாங்க சொல்றோம் சார். ஒண்ணு அதாவது அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகர் என்பது போல, அதுல 4 பையன் ஒரு 10 பையன் இருக்கான்னா நம்ம பல முறை சொல்லுகிற போது அதுல 4-5 பையனாவது மாறுறத நாங்க பார்த்துருக்கோம் சார். முதல்ல நாங்க சொல்றது என்ன அப்படின்னா உடல்நல பாதிப்பு சொல்றோம் சார். ஏன்னா எல்லாம் ஒரு 16 வயசு 18 வயசு பிள்ளைங்க தான் எங்கிட்ட இருக்காங்க. நீங்க இப்ப வேணா அது நல்லா இருக்கும்பா, ஆனா கொஞ்ச நாள் இருந்து உனக்கே தெரியாது பேசினாலே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா காலையில கூப்பிட்டா ஸ்கூலெல்லாம் போயிடும். உங்களுக்கு நீங்க டீச்சர் சொல்லி தரது, குழந்தைங்க சொல்லி தரது, இது கடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாமே பேசிட்டாங்க. டீட்டெயில்டா லா பத்தி என்ன பேசிட்டாங்க. ஒன்று போதை இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற பாப்லேட்டு பல இடங்கள்லையும் ஸ்டூடெண்ட்ஸுமே பழக்கத்துக்கு ஆளாக ஆரம்பிச்சாங்க. 2வது குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ கேஸ். இதுல எங்களை முக்காவாசி பார்த்தோம்னா தெரிஞ்சவன் சொந்தக்காரன் குற்றவாளி. அதே சமயத்துல மறந்துடக்கூடாது, பல பள்ளிகள்லையும் ஆசிரியர்கள் மேலையும் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிற இந்த ஆசிரியர் தொழில் நம்ம சொல்ல மாட்டோம், காவல் தொழில் சொல்ல மாட்டோம். காவல் பணி, ஆசிரியர் பணி. அப்போ அதுக்கு அந்த மூணாவது சைபர் கிரைம்ஸ். இப்ப செல்போன் இல்லாதது இல்லை. இத்தனை பேர் பேசுனாங்க, நான் உட்பட இங்க முக்காவாசி பேரு, கொஞ்சம் பேர் தவிர செல்போனை எடுத்து பார்க்க இருக்க முடியல. நம்மளே அடிக்டான மாதிரி ஆயிடும். அப்ப இப்ப இருக்கிற தலைமுறையை நம்ம சொல்ல முடியாது. 4வது டிராபிக் அவேர்னஸ். எத்தனை குழந்தைகளுடைய வாழ்க்கை பறிப்போது, உயிர் பறிப்போது நமக்கு தெரியும். இவன் டீச்சர் சார் எலிபடி. இதுல தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையினுடைய தலையாய நோக்கம் போதையை ஒழிக்கணும், குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கணும், சட்டம் ஒழுங்க நல்லதும் வச்சிருக்கணுங்கிறது அரசு கடுமையான நடைமுறை நோக்கம். காவல்துறைக்குரிய எங்களுடைய நோக்கம் தான். இதுல போதைங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போகும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் கப்பலா இருக்கும். அது டிஎஸ் ரொம்ப சொன்னாரு, சார் வணக்கம் சார் பேசுறேன் சார் அவங்க பேசுறாருன்னா அங்க ஏதோ ராங் நடக்கும். அந்த வித்தியாசம் பெற்றோருக்கு அடுத்தது டீச்சர்ஸுக்கு தெரியும். ஸ்கூல்ல அவனுடைய பிஹேவியரே தெரியும். சமீபத்துல நிறைய வீடியோஸ் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணிருக்காங்க. நம்ம 1000 சொல்லலாம். டீச்சர் கையிலையும் போலீஸ் கையிலையும் இருந்து தடியை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே போச்சு. எல்லாம் சொல்லத்தான் செய்யறாங்க. ஆனா கால மாற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். காலேஜ் டீச்சர்ஸ் இருக்கீங்க, ஸ்கூல் டீச்சர்ஸும் இருக்கீங்க. நம்மளா இருந்தபோது நம்மளா ஹேண்டில் பண்ணது வேற. எங்களுக்கு அப்புறம் நம்ம காலத்துக்கு அப்புறம் மில்லனியல் சொல்றாங்க. இப்ப நீங்க காலேஜில் இருக்கிறவங்க நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடியது எல்லாமே சென்சி இல்லையா, சென்சர். இவங்க டிஜிட்டல் ஜெனரேஷன். ஸ்கூல் டீச்சர்ஸ் இருப்பீங்க, நீங்க ஹேண்டில் பண்ற ஆளுங்கெல்லாம் சென் ஆல்பா. சென்னைக்கு அப்புறம் பிறந்தவன் அவன்லாம் டிஜிட்டல் ஆர்டிக்ட். அவங்களால செல்போன் இல்லாம ஆன்லைன் இல்லாம இருக்க முடியாது. நம்மளாம் ஆன்லைன் என்னன்னே பார்க்காம வளர்ந்த ஜெனரேஷன் முக்காவாசி பேர். அப்படின்னு என்ன ஆரம்பிச்ச காலகட்டம். அதுக்கப்புறம் சென் சி வந்தாங்க இல்லையா, அப்பதான் இந்த ஸ்மார்ட் போனு, ஆன்லைன், இன்ஸ்டா, பேஸ்புக்னு வர ஆரம்பிச்சு. ஸோ அப்ப கொஞ்சம் நட்டை பார்த்துருக்கோம். இனிமே வரக்கூடியவன் வளர்க்கும் போதே எல்லாமே டிஜிட்டல் தான், ஆல்காரிதம் தான் அவனுக்கு. வாழ்க்கையை ஆல்காரிதம். அப்போ
நம்மளை டீச்சர் ஸ்டார்டிங் பண்ணுறத வேற முக்காவாசத்தோடைய இப்படி செலவாக தான் இருக்கும். நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுக்கு, நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். இது ஒன்றும் பிரைவேட்ல படிச்சாதான் பெரிய ஆளாக கிடையாது. எங்க படிக்கிறோங்கிறதல்ல, எப்படி படிக்கிறோம், நம்ம எப்படி வளர்றோங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளவு ஆர்வம் காட்டுறது ரொம்ப முக்கியம். அந்த ஆர்வத்தை கொண்டு வர வேண்டியது பல சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் புத்தகத்தை கூட நான் பெரும்பாலும் படிக்க மாட்டேன். டீச்சருக்கு என்ன சொல்லி தரானோ நோட் எழுதி வச்சிருந்தான். அதனால டீச்சர்ஸ் நினைச்சா எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வர தனி தேவையில்லை. அதிகதான் ஆயுதம் இப்பெல்லாம் நீங்க தனி எடுக்க முடியாது. நம்முடைய 60,000 பணம் ஒரு முறை செயல்படுறது ஒரு முறை தான். ஆனா எப்பவுமே இனிமேல் அடிச்சு திருத்த இருக்கிற அப்பவெல்லாம் ஸ்கூல் அடியாகி தந்த வீட்டுல சொல்ல மாட்டோம், ஏன்னா வீட்லயும் சேர்த்து விடுவோம். இப்ப அப்படி இல்லை. பேரண்ட்ஸ் வந்து எப்படியா பள்ளி அடிக்கலான்னு கேட்பாங்க. அதையும் மனதில் கொண்டு மாணவர்களை எப்படி நல்வழிப்படுத்துறதுங்கிறது தான் நீங்க செய்ய வைக்கணும். அப்ப இந்த போதையை பத்தி எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. நீங்களும் வந்து முன்னாடியெல்லாம் படிக்கும்போது தெரியல, எம்ஐன்னு ஒரு பெரியட் இருக்கு, நீதி போதனை அப்படிப்பாங்க. கதை சொல்ற கிளாஸ், கதை சொல்ற பேருக்கு தான் கதை சொல்ற கிளாஸ். அது சொல்லி கொடுத்த நீதி நிறைய. அது மாதிரி தொழில் கல்வின்னு ஒன்று இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் கட் ஆயிடுச்சு. புத்தகத்துல அறிவு திணி. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நாட் கெய்னிங் நாலேஜ். அறிவு அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் கெய்னிங் இன்ஃபர்மேஷன், கெய்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தோம்னா மட்டும்தான் அவன் அதை தாண்டி நல்ல எதிர்காலத்துக்கு வர முடியும். நான் ஸ்கூல்ல காலத்துல போய் பேச சொல்றது வழக்கம். சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஈன்றால் பசிகான்பான் ஆயினும் செய்யாக்க சான்றோர் படிப்பிருக்கிறாய். பெத்தவ பசியா இருந்தா கூட தப்பு பண்ணாதான்றாரு வள்ளுவர். அதே வள்ளுவரத்தை பண்ணி சொல்றாரு, ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்று சான்றோர் முகத்திற்கு. நீ போதை கொடுத்தீங்கன்னா நீ என்ன செஞ்சா ஆகா எவ்வளவு எப்படி செய்வான் தெரியுமா அப்படின்னு பாராட்டுற தாயை கூட வெறுத்து போவோம். இதெல்லாம் இந்த காலத்துல எவ்வளவு படிக்காம தெரியாது. போதைங்கிறது பார்த்தா அதுக்கு மானம் போச்சு, அறிவு போச்சு, மரியாதை போச்சு, வாழ்க்கை போச்சு. போதை ஏறிய பிறகு மூளை வேலை செய்யாது. மூளை ரொம்ப திடீர்னு இன்னும் கொஞ்சம் வயசாச்சுன்னா தெருவில் கிடக்கும். நம்ம எத்தனை பேர் பார்க்கலாம். அப்போ இந்த போதை என்பது ஒழிக்கப்பட வேண்டிய. இதுல முக்கியமா கல்வி நிறுவனங்கள் இப்ப பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ஆவணி காவல் ஆணையரகத்துல பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் பக்கத்துல பேக் எடுத்துருக்காங்க. நமக்கு விடுக்கிறதுக்கு எடுத்துட்டாங்க தெரியல. நோ ட்ரக் ஜோன் செக்அப் பண்ணுங்க. உங்க இன்ஸ்டிடியூஷன் பக்கம் இல்லைன்னு சொல்லுங்க, கொடுத்து தயாரா இருக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. விழிப்புணர்வை நம்ம பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கிறதா. அப்ப நம்ம சைடுல எவ்வளவு தூரம் விழிப்புணர்வு சொல்லி தர முடியுமா சொல்லிட்டே தான் இருக்கு. நீ யோசனை மாதிரி 10 பேர் கேட்கிற 4 பேர் மாறினாலும் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பா திருப்பி சொல்லிட்டே இருக்கும் பொழுது அதுல நிறைய பேர் மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நானும் பார்த்துருக்கேன். அதனால உங்க பண்டிகைல மாணவர்களுடைய நடத்தையில வித்தியாசம் தெரிஞ்சா நாம சொல்லிப்பாங்க. இரண்டாவது ஆன்லைன். இப்ப செல்போன் இல்லாம இல்ல, இன்ஸ்டா தான். இப்ப அதுல கேம். இப்ப ஆன்லைன் கேமிங் ரெகுலேஷனே வந்துருச்சு. அதுக்கு ஒரு கமிட்டியா போட்டிருக்காங்க, கமிஷன் இருக்கு. ஆன்லைன் கேம் போயிட்டாலே கவனமா இருக்கு. அது எல்லாத்துக்கும் நமக்கு அப்படிதான். கேம் விளையாடோம்னா கொஞ்சம் டைம் பாஸ்க்கு ஒரு ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவோம். குழந்தைகளுக்கு கண்டிப்பா இப்ப வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அந்த ஒரு ஆசை வரதான் செய்யும். தட்ஸ் எ லிமிட். அடுத்து பேரண்ட்ஸ் இப்ப பிடிஏ மீட்டிங் வைப்பீங்க. இப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் கூட கம்மியா இருந்துச்சு. இப்பெல்லாம் எல்லா பக்கமே பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கு பெரும்பாலும் நடக்கும். அப்ப நீங்க பேரண்ட்ஸுக்கும் சொல்ல வேண்டிய நடக்கும். ஆன்லைன்ல போது அந்த வீணா படம் நிறைய பேர் ஆன்லைன் கேமிங் நிறைய போகுது. சொன்னாங்க பணம் வர மாதிரி தான் தெரியும். அது ஆன்லைன் ட்ரேடிங் சொல்லலாம், ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம், ஆன்லைன் கேம் விளையாடினா ரம்மி அப்படின்னு சொல்ல என்ன வேணா சொல்லலாம். எல்லாமே சூது. இந்த சூது ஒன்ன கொடுத்து 100 எடுக்கணும். கடைசியில் எத்தனை பேர் வந்து ஆன்லைன்ல பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொண்டார், இல்ல ஓட்டு ஓடி போயிட்டார், எத்தனை பார்க்கணும். இப்ப இது ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சேர்த்துட்டாங்க. அவ்வளவே உங்களுக்கு சேர்த்து எங்களுக்கு சேர்த்தாரு. பணத்தை வந்து டீச்சர்கள் இல்லையா, காவல்துறை இல்லையா, என்ன துறை? என்கிட்ட ஒரு ஹெட் மாஸ்டர் வந்தார்.
மாஸ்டர் ரிட்டையர் ஆகி அவருக்கு வந்த பணம் ஏறக்குறைய 40 லேக். 40 லட்சத்தை இழந்தாரு. படைக்கிறதுக்கு வழித்தேடல கட்டளை அழுகிறாரு. ஆனா அந்த பணத்தை மீட்கிறதுங்கிறது விளையாட்டு. ஏன்னா போனோடனே அப்படியே போயிடும். 10 அட்ரஸ்ல அனுப்புவோம், 10 அக்கௌண்ட் அனுப்புவாங்க. அந்த அக்கௌண்ட் எல்லாமே அதுக்கு பேரு நியூ அக்கௌண்ட் பேரு. ஒரு 500 1000 கொடுத்து இந்த மாதிரி தான் ஒரு போதை கொடுத்து இருப்பான், அடுத்து காசு எல்லாம் மனையா இருப்பான், உனக்கு 1000 தரட்டானா அவனுக்கு கைது பண்ணுறோம். அவனுடைய ஏடிஎம் மீது எல்லாமே அந்த அக்கௌண்ட்ல இருக்கும். நீங்க போடுற பணம் உடனே அது எல்லாம் போயிடும். அந்த அக்கௌண்ட்ல இருக்காது. அந்த பணத்தை எடுத்து வந்தாரு. கடைசிக்கு அவரால் பணத்தை திருப்பி எடுக்க முடியல. அதனால இந்த ஆன்லைன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தேவையில்லாத ஃபைல்ஸ் ஓபன் பண்றதோ, தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ 7-8% மேலே யாரும் தர முடியாது. அப்போ 1 லட்சம் கொடுத்தா இந்த மாசம் முடிஞ்சு 1.5 லட்சம் அப்படி உங்களுக்கு மெசேஜ் வேற வரும், பேங்க்ல வர மாதிரியே. உங்களை எவ்வளவு நமக்கு ஆசையா தான் இருக்கு. பேங்க்ல போய் பார்த்தீங்கன்னா பணம் இருக்காது. உங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், தெரியாத விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அதனாலதான் 1 எய்தி 100 இழக்கும் சூதற்கும் உண்டானோர் நன்றி எய்தி வாழ்வதோடு ஆறு. சூதல போய் கொடுத்துட்டா நல்ல வாழ்க்கை கிடையாது. சின்ன வயசுல நான் ஒன்று போட்டிருக்கேன், கெட்டன்னு பார்த்துருக்கேன். அது எப்படி நடக்குது எனக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. இந்த இதே இப்ப எல்லாம் போய் இன்னும் சூதாட வேண்டியது. அப்பெல்லாம் தான் 3 கட்டைப்பாங்க. இப்ப அதெல்லாம் தேவையில்லை, எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. அதனாலதான் ரெகுலேஷனுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அது ஒரு கமிஷனும் இருக்கு. அதெல்லாம் உருவாக்கு சட்டமெல்லாம் உருவாக்கு. ஆனா நம்மளுடைய அவேர்னஸ் என்ன, நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, பேரண்ட்ஸுக்கும் சரி, அது ரொம்ப முக்கியமானது. 3வது கிரைம் அகைன்ஸ்ட் சில்ட்ரன். நம்ம ஸ்கூல் எத்தனை போக்கோ கேஸ் ரிப்போர்ட் ஆகும் நமக்கு தெரியும். எத்தனை தடவை டீச்சர்ஸ் மேல குற்றச்சாட்டு வருது, எத்தனை தடவை டீச்சர்ஸ் கைது செய்யப்படாது நமக்கு தெரியும். இது ஆசிரியர் பணிக்கான இழுக்கு. அப்படியாட்கள் ஆசிரியராக இருக்க தகுதி இல்லை. நான் ஒரு ஆசிரியராக அதை சொல்றேன். அதே போலதான் காவல்துறைக்காக காவல் பணிகளுக்கு தகுதி இல்லை. ஆனா இன்னொன்று இருக்கு, அதுல நீங்க தான் தப்பு பண்ணணும். நல்லா இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு தவறு ஆயிடுச்சு, ஒருத்தர் மிஸ்பே பண்ண ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு எம்ப்ளாயியா இருக்கலாம், வந்து உங்ககிட்ட சொல்றாங்க டீச்சர் இந்த மாதிரி இன்அப்ராப்பரேட்டா டச் பண்றாங்க, அல்லது இந்த மாதிரி அசிங்கமா பேசுறாங்க. உங்களுக்கு அதை உங்களோட உயரதிகாரிக்கு காவல்துறை தெரிவிக்க வேண்டிய கடமை போக்சோ சட்டத்தில் உண்டு. நம்ம டீச்சர் சொல்றாங்க, ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்கீங்க, அது காலேஜ் பிரின்சிபால் இருக்கீங்க, டீச்சருக்கு சொல்றாங்க இப்ப சொன்ன ஸ்கூல் பேர் கேட்டு போகவே அப்படின்னு நினைச்சு அதை சமாதானப்படுத்தி பேசுவோம் நினைச்சிட்டீங்கன்னா நீங்கள் குற்றவாளி, நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள். இது சட்டத்தில் இருக்கு. இருக்கிறது மட்டுமல்ல, நானே அரசு பண்ணிருக்கேன். ஒரு மாவட்டத்துல 4-5 ஸ்கூல்ல என்சிசி கேம்ப்னு வச்சாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் என்சிசி கேம்ப். என்சிசிங்கிறது அல்டிமேட்லி ஆர்மி கண்ட்ரோல். அவங்க தான் பண்ணுவாங்க. அப்போ ஆத்தரைஸ்டு என்சிசி கோச்சிங் தான் வைக்க முடியும். என்சிசினா உங்களுக்கு ஒரு என்சிசில உங்களுக்கு என்சிசி கோஆர்டினேட் இருப்பாரு, மாஸ்டர் இருப்பாரு, ஸ்கவுட்னா ஸ்கவுட் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார், என்சிசி என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் ஒருத்தர் இருப்பார். ஒரு இந்த சிஸ்டத்துக்கு ஒரு டீச்சர் வச்சிருப்பீங்க. ஓவராலா பார்த்தா ஆர்மி யாரோ ஒருத்தர் உங்க ஸ்கூல்ல ஒரு என்ன கப்பா என்சிசி கப்பா நடத்த முடியாது. இவரெல்லாம் முன்னாடி ஏதோ ட்ரைனிங் எடுப்பாங்க, அதை வச்சு போய் எங்க அப்ரோச் பண்றாரு, தெரிஞ்சவன் டீச்சர் அதை வச்சு நடத்த விட்டாங்க. நாட் ஒன் ஸ்கூல், 4-5 ஸ்கூல்ல சின்ன குழந்தைங்க நேஷனல் கப் பண்ணி வாங்கன்னு சொல்லி எதுக்கு சொல்ல வர்றேன், அந்த கேள்வி டீச்சர் ஹெட் மாஸ்டர் லெட் மீ பி ஓபன் குழந்தைகள் எதிரான குற்றம்னா நீங்க கவனமா இருக்கணும். அப்படி ஏதாவது நிகழ்வு கவனத்துக்கு வந்தால் அதை ஏனோ நான் எடுத்துக்காதீங்க, சீரியஸா எடுத்துக்கங்க. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வாய்ஸ் கேர்ள்ஸ் இல்ல, வாய்ஸ் தான் சொல்லிக் கொடுங்க. எப்படி குழந்தைகள் நம்ம பேசுறது இருக்குது, நம்ம பேசுறது இன்னொரு தவறான மீனிங் ஆரம்பிச்சாங்க, அல்லது குழந்தை சொல்ல காசு கேட்கணும்.
அதான் சொல்லி டீச்சருங்கிறது நெக்ஸ்ட் பேரண்ட் மாதிரி தான். அதனால அது தயவு செய்து கவனமா இருங்க. அதுக்குரிய அவேர்னஸ் குழந்தைங்களுக்கு கொடுங்க. போலீஸ் இருந்தால் நம்ம உமன் ஆஃபீஸர்ஸ் பல ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்புகிறோம், வர்றாங்க, பேசுறாங்க. இந்த பயணத்தில் சொன்னாங்க எனக்கு தெரியல சொல்லிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. தயவு செய்து நான் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வருஷப்பட்டு பிறகு நல்ல இடத்துல அதாவது பண்ணுவோம். அவரான விளையாடுகளுக்கு போய் குறைக்க மாதிரி இருக்காங்க. கவனமா இருக்கு. இது குழந்தைகள் சம்பந்தப்பட்டது. அடுத்து டிராபிக்லாம் குழந்தைகளுக்கு சொல்லுங்க. குழந்தைங்க வண்டியை ஓட்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் பேரண்ட்ஸ் சேர்ந்து அக்யூஸ் தெரியும், பல இடங்களில் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த டிராபிக் அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. இந்த பிடிஐல அதை எடுத்துக்கங்க. அதையும் சட்ட நுட்பங்களை பற்றி எல்லாம் உங்ககிட்ட பேசிட்டாங்க. ஜென்ரலா இதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். பல இடங்கள்லையும் பல இது சொல்றோம். திங்கிங் அப்படின்னு நமக்கு வரணும். தெரிஞ்சா பத்தாது, அதை திங்க் பண்ணணும். அதனாலதான் மாவும் மாக்களும் ஐந்தறிவியலே மக்கள் தாமே ஆறறிவியலே. நம்மளாம் ஆறறிவு இதை சொல்லிக் கொடுக்குறாரு. அதனால இதை மனதில் கொண்டு கல்வி நிலையங்கள்ல காலை ஸ்கூலாக இதுல குழந்தைகளுக்கு அது விழிப்புணர்வுங்க. குழந்தை பேரண்ட்ஸ் இருக்குங்க. ஒரு கல்வி நிலையங்கள்ல போதை இல்லை, கல்வி நிலையங்கள்ல இது மாதிரியான குழந்தைகளுக்கு காணக்கூடியவைகள் இல்லை, கல்வி நிலையங்கள்ல போக்குவரத்து சம்பந்தமான விழிப்புணர்வு இருக்குது அப்படிங்கிற நிலையை உண்டாக்க நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். டீச்சர்னால எப்பவுமே ஒரு கேள்வி கேட்பேன் இல்லையா, கேள்வி கேட்பா பதில் சொல்லுவாங்க. கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸிமா. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க நான் சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க நினைக்கிறேன், டீச்சர் மட்டும் ஈஸியான கணக்கை கொடுத்தாங்க, கஷ்டமானது போனா ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. அந்த காலத்துல தான் உள்ள இப்ப வில்லியம் மாறுதல் தெரியுமா? யாருக்காச்சும்